வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பாலசுப்ரமணிய சுவாமிக்கு, ஆதிசங்கர் பகவத் பாதாள் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். நேற்றைய தினம் நம்ம முதல் 8 ஸ்லோகங்களை தரிசனம் பண்ணினோம். இன்றைய தினம் மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் கத்துக்க போறோம். முதல்ல நேத்து பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தடவை திரும்ப சொல்லுவோம். பிரசன்ட் பண்றேன். சதா பால ரூபாபி விக்னாத்ரிகந்தி மகாதந்தி வக்தாபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்ய கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाषडास्य हृदि द्योतते मे मुखान् निस्सरन्ते गिरश्चापि चित्रम् मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारि देहं महच्चित्तगेहम् महीदेव देवं महावेद भावं महादेव बालं भजे लोकपालम्. यदा सन्निधानं गता मानवा मे भवाम्भोधिबालं गतास्ते तदैव. इति व्यञ्जयन् सिन्धुतीरे य आस्ते तमीळे पवित्रं पराशक्तिपुत्रम्. यदाब्धेस्तरङ्गालयं यान्ति तुङ्गास्तथैवापदः सन्निधौ सेवकां मे. इति ऊर्मि पङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये हृत्सरोजे गुहं तम्. गिरौ मन्निवासे नरायेऽधिरूढाः तदा पर्वते त्राजते तेऽधिरूढाः. इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः स देवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. महाम्भोधितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुहायां वसन्तं स्वभासालसन्तं जनार्तिं हरन्तं श्रयामो गुहं तम्. लसत्स्वर्णगेहे नृणां कामदोहे सुमस्तोमसञ्चन्नित्यमञ्जे समुद्यत्सहस्रार्कतुल्यप्रकाशं सदा भावये कार्तिकेयं सुरेशम्. सदा भावये कार्तिकेयं सुरेशम्. सदा भावये कार्तिकेयं सुरेशम्. சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம் அப்படிங்கிற வரியோட நேற்றைய தினம் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு 9வது ஸ்லோகம். நான் ஒரு தடவை சொல்றேன், 2 தடவை வாங்கி சொல்லுங்க. प्रणद्धं सखे मंजुलेत्यंत शोने प्रणद्धं सखे मंजुलेत्यंत शोने प्रणद्धं सखे मंजुलेत्यंत शोने मनोहारि लावण्य पीयूष पूर्णे मनोहारि लावण्य पीयूष पूर्णे मनोहारि लावण्य मनःषट्पदो मे भवक्लेश तप्तः मनःषट्पदो मे भवक्लेश तप्तः मनःषट्पदो मे भवक्लेश तप्तः सदा मोदतां स्कन्दते पादपद्मे सदा मोदतां स्कन्दते पादपद्मे सदा मोदतां स्कन्दते पादपद्मे. இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லிண்டே வர சங்கராச்சாரியால் நிறைய விஷயங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்துல ரொம்ப அர்த்தம் பொதிந்த பாட்டல். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொன்றையும் ஏராளமான விஷயத்த சொல்லிண்டே வர சங்கர பகவத் பாதர். ஒவ்வொன்றுமே அவ்வளவு விஷயம் இருக்கு இதுல.
இந்த இடத்துல சொல்றார், சுவாமியினுடைய பாதங்கள் அப்படிங்கிற அந்த பத்மத்துல மனசுங்க கூடிய தேனி இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பவும் நிலையா அந்த சுப்பிரமணிய சுவாமியோட பாதத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல கேக்குறார். நம்ம மனச ஒரு வண்டு, ஒரு தேனி மாதிரி சொல்ற. மனஷட்பதா, ஷட்பதம் அப்படின்னா 6 பாதங்கள் உடையது. தேனிக்கு பார்த்தீங்கன்னா 6 கால்கள் இருக்கும். அந்த 6 கால்கள் கொண்ட தேனி ஆகிய என் மனசு, ஏன்னா நம்ம மனசு என்ன ஆகிட்டே இருக்கு, அலை பாஞ்சுட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம். உலகத்துல அங்கங்க இங்கங்க சுத்துறோம், எங்கேயும் சந்தோஷமே கிடைக்கல. ஏன் சந்தோஷம் கிடைக்கல? ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கூட பாண்டிங்கா இருக்கும் ஒரு விஷயத்து கூட அப்படின்னா, கண்டிப்பா அந்த பாண்ட் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது பிரிஞ்சுதான் ஆகணும். ஒன்னா அது நம்மளை விட்டு விலகிடும், இல்லாட்டி நம்ம அதை விட்டு விலகி ஆகணும். ஒரு நாள் ரிலீவ் ஆகணும் எல்லாத்துல இருந்தும். அதனால மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தஹா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. தேனிக்கு என்னன்னா சாப்பாடே கிடைக்கல, எல்லா இடத்துலயும் தேனை தேடி தேடி ஓடுறது, எங்கேயும் தேன் கிடைக்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய தாமரை மலர் கிடைச்சது, அதுல நிறைய தேன் இருந்தது, அதை குடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த தேன் குறையவே போறதில்லை. இந்த தேன்கிறது ஆனந்தம், இந்த பாத தாமரைங்கிறது முருகனுடைய பாத தாமரைகள். அதனால சொல்ற, ரணத்தம் சகே மஞ்சுளே தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாத பத்மே. இன்னொரு தடவை நீங்களே சொல்லுங்க. ரணத்தம் சகே மஞ்சுளே தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாத பத்மே. உன்னுடைய பாத பத்மத்துல என்னுடைய மனம்ங்க கூடிய தேனி எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. இன்னொரு தடவை சொல்லுவோம். ரணத்தம் சகே மஞ்சுளே தியந்த சோனே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததா ஸ்கந்ததே பாத. அடுத்த சேஞ்ச் பாருங்க, தப்த சதா, அந்த விசர்க்கம் 2 புள்ளி இஸ்ஸா மாறுறது. இந்த இடத்துல இப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது இப்ப எத்தனாவது ஸ்லோகம்? 10வது ஸ்லோகம். சுவர்ணா பதிவ்யாம்பரை பாசமானாம் சுவர்ணாப பரை சுவர்ணாம்ப சுவர்ணாம்ப சொல்லக்கூடாது, சு சொல்லணும். क्वनत् किङ्किनी मेखला शोभमाना मेखला शोभमाना लसत् हेम पट्टेन विद्योतमाना पट्टेन विद्योतमाना लसद्देम पट्टेन विद्योतमाना कटिं भावये स्कन्दते दीप्यमाना भावये स्कन्दते दीप्यमाना कटिं भावये स्कन्दते दीप्यमाना. முருகனுடைய கட்டி, கட்டின்னா இடுப்பு, முருகனுடைய இடுப்பை தியானம் பண்றார். அவரோட இடுப்புல திவ்யமான வஸ்திரம் போட்டு இருக்காங்க, தங்கம் மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்கான். அவருடைய சலங்கை, அதாவது ஜல் ஜல் ஜல்னு ஒலிக்கக்கூடிய மேகலை, மணி மேகலை, தங்க பட்டை, இதெல்லாம் ஜொலிக்கக்கூடிய இடுப்பு முருகப்பெருமானுடைய அந்த கட்டி பாகத்தை இவர் தியானம் பண்றேன் அப்படின்னு சங்கரர் தியானம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. 10வது ஸ்லோகம் இன்னொரு தடவை சொல்லுவோம். ஸ்வர்ணா சொல்லாதீங்கோ, சுவர்ணா सुवर्णाभदिव्याम्बरैर्भासमाना वनत्किङ्किणी मेखला शोभमाना लसद्धेम पट्टेन विद्योतमाना कटिं भावये स्कन्दते दीप्यमाना. அடுத்தது
புலிந்தேஷ கன்யா கனா போகதுங்க புலிந்தேஷ கன்யா கனா போகதுங்க புலிந்தேஷ கன்யா கனா போகதுங்க ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாமஹம் தாரகாரே தவோரஹ நமஸ்யாமஹம் தாரகாரே தவோரஹ நமஸ்யாமஹம் தாரகாரே தவோரஹ ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம் சர்வதாசானுராகம் ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம். இதுல முருகப்பெருமானுடைய திருமார்புகளை வர்ணிக்கிறார். இந்த மார்பு எப்படி இருக்குன்னா வள்ளி பெருமாட்டியோடு எப்பவும் ஆலிங்கனம் பண்ணிண்டு தாரகாரே அப்படிங்கிறார். ஹே முருகா, தாரகாசுரனை கொன்றவரே, உன்னுடைய திருமார்பை நான் நமஸ்காரம் பண்றேன். எப்பவுமே நான் என்ன பண்றேன்? நமஸ்யாமி, அதனை வழிபடுகிறேன் அப்படின்னு சுவாமியோடைய முருகனுடைய திருமார்பை வர்ணிக்கிறார். பாதத்துல இருந்து கேசம் வரைக்கும் வர்ணிச்சுன்னு வர. இங்க பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகத்துல பாத பத்மம் அப்படின்னார். 10வது ஸ்லோகத்துல கட்டிம்பாவையே, 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாமியகம் தாரகாரே தவோரஹ, உரஸ்தானத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். வள்ளியையும் இந்த ஸ்லோகத்துல சேர்த்து சொல்றார். வள்ளி ரொம்ப முக்கியமான வள்ளி நாச்சியார், வள்ளி நாச்சியாருடைய திருமார்போடு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய சந்தனம் பூசின்னு இருக்காராம் திருமார்புல. முருகனுடைய மார்பு முழுக்க என்னன்னா காஷ்மீர ராகம் அப்படின்னு. இங்க போனோம்னாலே சந்தனம் தான் ரொம்ப ஃபேமஸ் முருகனுக்கு. பழனியில எல்லாம் இந்த சந்தனம் கம 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 கமன்னு மணக்கக்கூடிய அந்த சந்தனமும் பன்னீரும் தான் அவ்வளவு விசேஷம். இங்க திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி, அந்த பன்னீர் இலைன்னு ஒண்ணு உண்டு, அதுல விபூதியை வச்சுதான் பிரசாதமா நமக்கு கொடுக்குறான். அத பத்தி சொல்ல போறேன். அடுத்தது முருகனுடைய 2 கைகள். இந்த 2 கைகள் என்ன பண்றதாம்? நம்மள யமன்ட்ட இருந்து காப்பாத்துறதாம். அதனால சொல்றேன். விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான், திருதாண்டான் இன்னும் சேர்த்துக்கோங்க. இங்க கீழே இருக்க அந்த இன்னு நான் சொல்றதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான், விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான் நிரஸ்தே பசுண்டான் விஷத்கால தண்டான், நிரஸ்தே பசுண்டான் விஷத்கால தண்டான் ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ரான சௌண்டான், ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ரான சௌண்டான், சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான், ஸ்ரயே பாஹுதண்டான், சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான் விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான் நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டான் ஹதேந்திராரிஷண்டான், ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ரான சௌண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான் நிரஸ்தே பசுண்டான் தண்டான் ஹதேந்திராரிஷண்டான சௌண்டான் சதாதே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான். இந்த முருகனுக்கு 12 கைகள். இந்த 12 கைக்கும் நமஸ்காரம் பண்றார். பிரம்மாவுக்கு தண்டனை கொடுத்தது, அப்படியே உலகம் அனைத்தையும் தாங்கிறது. அதுக்கப்புறம் என்ன, நிரஸ்தேப சுண்டான் இபசுண்டான், கஜமுகாசுரன் இருக்கானே அவனை கொன்றாரோன்னு முருகன். அவனை அவனோட துதிக்கைய வெற்றாராம். நிரஸ்த இபசுண்டான், அந்த இபம்னா யானை, யானையோட
தும்பிக்கையை வெற்றார். த்விஷத் காலதண்டான், காலதண்டம் மாதிரி, அதாவது யமனோட தண்டத்துக்கு பேர் காலதண்டம். அதுல இருந்து நம்மளை காப்பாத்துற விஷயம் ஒண்ணு இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எதிரிகளுக்கெல்லாம் காலதண்டம் மாதிரி முருகனோட கைகள் இருக்கான். அதுக்கப்புறம் இந்திரனுடைய எதிரிகள் ஹதேந்திராரி ஷண்டான், இந்திரனுடைய எதிரிகளான அசுரர்களை எல்லாம் பயமுறுத்தி அந்த கைகள் நம்மளை எல்லாத்தையும், உலகத்தை எல்லாத்தையும் ஜகத்ரான ஷவுண்டான், உலகமெல்லாம் காத்துன்னு இருக்கிற அந்த முருகனுடைய கைக்கு நமஸ்காரம் அப்படின்னு 12வது ஸ்லோகத்துல சொல்றேன். விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான் நிரஸ்தே பசுண்டான் விஷத்கால தண்டான் ஹதேந்திராரி ஷண்டான் ஜகத்ரான ஷவுண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான் சதா சாரதா ஷண்மிருகாங்காதியஸ்யுஹ சதா சாரதா ஷண்மிருகாங்காதியஸ்யுஹ மிருகாங்காயதிஸ்யுஹ சதா சாரதா ஷண்மிருகாங்காயதிஸ்யுஹ சதா சாரதா ஷண்மிருகாங்காயதிஸ்யுஹ சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாः கலங்கைஸ்டஹீனாः சதா பூர்ண பிம்பா கலங்கைஸ்டஹீனாः சதா பூர்ண பிம்பா கலங்கைஸ்டஹீனாः ஹீனாः ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் சதா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் சதா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் சதா சாரதா ஷண்மிருகாங்காதியஸ்யுஹ சதா சாரதா மிருகாங்காயதிஸ்யுஹ சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாः கலங்கைஸ்டஹீனாः ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் சதா சாரதா ஷண்முகாங்காயதிஸ்யுஹ சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சதா பூர்ண பிம்பா கலங்கைஸ்டஹீனாः சதா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம் இன்னொரு தடவை. சதா சாரதா ஷண்முகாங்காயதிஸ்யுஹ சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சதா பூர்ண பிம்பா கலங்கைஸ்டஹீனாः ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தம் சாம்யம். முருகனுடைய திருமுகங்களை இங்க வர்ணிக்கிறார். அவரோட முகம், எத்தனை முகம் இருக்கு முருகனுக்கு? 6 முகங்கள் இருக்கு. அழகா நம்ம சொல்றோம் ஒன்னும் ஸ்கந்த சஷ்டி கவச்சத்துல, 6 முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவிகளில் இலங்கு குண்டலமும் 6 தின்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து அப்படின்னு அது ஒன்னொன்னா அங்க வர்ணிக்கிறாரோன்னு பாலன் தேவராய சுவாமி முகத்துல இருந்து அப்படியே வர்ணிச்சுன்னு வர. முதல்ல முகத்தை வர்ணிச்சுட்டும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருமார்புகளை எல்லாம் வர்ணிக்கிறார். ஆனா இங்க பாதத்திலிருந்து முகத்தை வர்ணிச்சுட்டு போறார். அதாவது சரத்காலம், சாரதா காலத்துல சந்திரன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இளவேநீர் காலம், அதான் சரத்காலம்னு சொல்றோம். அதுல சந்திரன், அந்த சந்திரன் இளவேநீர் காலத்துல சந்திரன் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த சந்திரன் 4 புறமும் சந்திரன் தோன்றித்துனா எப்படி இருக்கும்? 4 டைரக்ஷன்லயும் சந்திரன் வந்தா கசடே இல்லாம, சந்திரன்ல கசடு உண்டு, அழுக்கு உண்டு, அங்க கருப்பா இருக்கும். அந்த கசடு இல்லாமல், கலங்கம் இல்லாமல், கலங்கை ஸ்டஹீனா பூர்ண பிம்பாக, சந்திரன் எப்பவும் பௌர்ணமியாவே எப்பவும் இருந்துன்னா எப்படி இருக்கும்? 4 பக்கமும் இருக்காம். அந்த சரத்கால சந்திரன்கிறதே ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுல கலங்கம் இல்லாம வேற அந்த சந்திரன் இருக்கு, பௌர்ணமியா வேற இருக்கு. அது 6
சந்திரன் எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஹே முருகா உன்னுடைய திருமுகமானது இருக்கு. அப்படி இருந்ததுன்னா வேணா உன்னுடைய முகத்துக்கு அதை என்ன சொல்லலாம், உபமானமா சொல்லலாம் அப்படின்னு சங்கரர் சொல்ற. சதா சாரதா ஷண்மிருகாங்காயதிஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்தேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பா கலங்கைஸ்டஹீனா சதா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம் ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத். சஞ்சத்து நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. சஞ்சத்து சேர்த்து சொல்லுங்க. ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத். ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத். ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத். கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலா ஜ்வலானி. கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. புரன்மந்தஹாசை சகம்சானி சஞ்சத். கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சசூனோ. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சசூனோ. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சசூனோ தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி. தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி. தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி. இப்ப சொல்ற இந்த ஸ்லோகத்துல முகம், மறுபடியும் முகத்தை வர்ணிக்கிறார். அதாவது சங்கராச்சாரியால் போன ஸ்லோகத்துல இந்த முகத்துக்கு ஏதாவது ஒரு உவமை சொல்ல முடியுமா அப்படின்னு தேடி பாக்குற. ஃபர்ஸ்ட் அப்படி தேடும் பொழுது சந்திரனை உவமையா சொல்லலாம்னு பாக்குற. ஆனா அந்த சந்திரன் சரத்காலம், அதாவது இளவேனில் காலம், வெயில் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது, குளிர் முடிஞ்சு வெயில் ஆரம்பிக்கிறது, அதுக்கு பேர் இளவேனில். அப்பவே வெயில் பயங்கரமா இருக்கும். சாயந்தரம் என்ன ஆகும், சந்திரனும் நல்லா பிரைட்டா இருப்பார். அந்த இளவேநீர் காலத்துல இருக்கிற சந்திரனை சொல்லலாம்னா வேண்டாம் வேண்டாம், ஏன்னா சந்திரன்ல கலங்கம் இருக்கும். சந்திரன் தேஞ்சுட்டே வரும், அமாவாசையா வந்து இல்லாமே போயிடும். அதனால சந்திரனை சொல்ல முடியாது. சோ அவர் என்ன பண்றார், ஒருவேளை இளவேநீர் கால சந்திரன் எப்பவும் பௌர்ணமியாவும் 4 திசைகள்லையும் ஒளி வீசுற மாதிரியும் இருந்ததுன்னா வேணா அத முருகனுடைய திருமுகத்துக்கு உவமையா சொல்லலாமே ஒழிஞ்சு சந்திரனை சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்ற. ஃபர்ஸ்ட். அடுத்த இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அவருடைய முகத்தை வந்து அப்படியே ரொம்ப அழகா மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை மலர்களுக்கு இந்த இடத்துல உவமையா சொல்ற. அது என்ன தாமரை மலருக்கு ஏன் சொல்றார் அப்படின்னா, இந்த தாமரை மலர் தாமரை குளம் மாதிரி இருக்கா, 6 தாமரை மலர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி முருகனுடைய திருமுகங்கள் இருக்கு. அதுதான் சொல்ற, தவ ஆலோக்கையே ஷண்முக அம்போருகானி. ஷண்முகங்கள் 6 முகங்களும் அம்போருகம் தாமரை மலர் மாதிரி மலர்ந்து இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க, தாமரை மலர் மலர்ந்து இருந்ததுன்னா பக்கத்துல என்ன வரும், அன்னப்பறவைகள்லாம் வந்து விளையாடுமோனோ அப்படி விளையாடுறதான். எப்படி விளையாடுறதுன்னா, முருகன் சிரிக்கிறா மத்தா, அப்படி சிரிக்கும் போது அது வெள்ளை நிறத்துல இருக்கு அவனுடைய பல்வரிசைகள். அது எப்படி இருக்குன்னா அப்படியே அன்னப்பறவைகள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. முருகப்பெருமானுடைய பல்வரிசைகள்னா இங்க அன்னப்பறவைகள். இந்த தாமரை மலருக்கு 6 மலருக்கு அன்னப்பறவைகள். அடுத்து தாமரை பூ மலர்ந்திருந்தா வண்டெல்லாம் அப்படியே வருமோனோ, முருகனுக்கு 18 கண்கள் இருக்கு. ஒவ்வொரு முகத்திலையும் 3 கண்கள் நெற்றி கண்ணோட சேர்த்து. அந்த 18 கண்ணும் அப்படியே உருட்டி உருட்டி பாக்குறது எப்படி இருக்குன்னா தேனி மாதிரி வண்டு மாதிரி இருக்கா. அதான் சொல்றார், கட்டாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. அப்போ 18 தேனி, ஒரு மலருக்கு 3 தேனீக்கள் வண்ணம், 6 மலருக்கு 18 தேனி அப்படி வட்டம் போடுறதாம். இவ்வளவு அழகா இருக்கு முருகப்பெருமானுடைய திருமுக வதனம் அப்படின்னு இங்க சொல்றார். எவ்வளவு அழகான ஒரு கவி நயம் பாருங்க. இன்னொரு தடவை சொல்லுவோமா, ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானி சஞ்சத் கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி
சுதாசியந்தி பிம்பாதராணீஷ சூனோம் தவாலோகயேஷன் முகாம் போருஹான். இன்னொன்னு வேற சொல்ற, தாமரை பூல தேன் தான்ப்பா இருக்கும். ஆனா முருகா, உன்னுடைய தாமரை மலர் அப்படிங்கக்கூடிய உன்னுடைய சிவந்த உதடுகள் இருக்கே, அந்த திருவாயிலிருந்து நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்குன்னா சுதாசியந்தி, அமிர்தம் மாதிரி இருக்கு. அமிர்தம் அப்படி கொற்ற மாதிரி நீ பேசக்கூடிய சொற்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற சங்கரர். 15வது ஸ்லோகம். விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு அஜஸ்ரம், தீர்கேஷு பிளஸ் அஜஸ்ரம், தீர்கேஷ்வஜஸ்ரம். பாருங்க, விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். தீர்கேஷு அஜஸ்ரம் சொல்ல வேண்டாம், தீர்கேஷ்வஜஸ்ரம் சேர்த்தே சொல்லுங்க. விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம், விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். தயா சொல்லுங்க. விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். இன்னொரு தடவை. விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். दयास्यन्दिषु द्वादशस्वीक्षणेषु, दयास्यन्दिषु द्वादशस्वीक्षणेषु, நல்லா கவனிங்க. दयास्यन्दिषु முடிஞ்சதா? द्वादश स्वीक्षणेषु, दयास्यन्दिषु 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 द्वादश स्वीक्षणेषु. मयीक्षत् कटाक्षः सकृत्पातितश्चेति, मयीषत् कटाक्षः सकृत्पातिते पातितश्चेति, सकृत्पातितश्चेति, सकृत्पातितश्चेति. பார்த்து சொல்லுங்க கவனமா. மயீஷத் கடாட்சः சकृत्पातितश्चेति, மயீஷத் கடாட்சः சकृत्पातितश्चेति. சேத்து சேத்து தான், இதில சேத்து. மயீஷத் कटाक्षः सकृत्पातितश्चेते, सकृत्पातितश्चेते भवेते दयाशीलकानां हानिः, भवेते भवेते दयाशीलकानां हानिः, भवेते दयाशीलकानां हानिः. विशालेषु कर्णान्त दीर्घेष्वजस्रं, दयादशस्वीक्षणेषु मयीक्षत् कटाक्षः सकृत्पातितश्चेत् भवेते दयाशीलकानां हानिः. विशालेषु कर्णान्त दीर्घेष्वजस्रं, दयास्यन्दिषु द्वादश वीक्षणेषु मयीषत् कटाक्षः सकृत्पातितश्चेत् भवेते दयाशीलकानां हानिः. இப்ப சொல்ற, முன்னாடி நம்ம பார்த்த அந்த 18 கண்ணுங்கிறது அருணகிரிநாதரோட ஒரு ரீடிங்ல நம்ம பாக்குறோம். நெற்றிக்கண்ணோட சேர்த்து இருக்கு. அப்பா சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதுனால முருகனுக்கும் நெற்றிக்கண் இருக்குன்னு சொல்லி ஒரு ரீடிங். சில நேரத்துல முருகனுக்கு 12 கண், நம்மள மாதிரி 2 கண்கள். அந்த நெற்றிக்கண்ணை மூடிட்டார். அவர் நெற்றியோட சேர்ந்து ஞானம் தேவையான பத்திரம் அந்த கண்ணு திறக்கிறது. எப்படி சிவபெருமான் மன்மதனை எரிக்கச்சே அந்த கண்ணை திறந்தாரோனோ, அது மாதிரி 18 கண்ணோடையும் இருக்க, 12 கண்ணோடையும் இருக்க. இந்த ஸ்லோகத்துல 12 கண்ணோட சொல்றேன். அப்போ இங்க பார்த்தேன்னா தெரியும், விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம். முருகா,
உங்ககிட்ட 1 இல்ல 2 இல்ல, எத்தனை கண்ணு இருக்கு? 12 கண்ணு இருக்கு. அது 12 விரிஞ்சு இருக்கு, விரிஞ்சு விசாலமா இருக்கு. காது வரைக்கும் நீண்டு இருக்கு, அகலமாவும் இருக்கு, நீளமாவும் இருக்கு. அந்த 12 கண்ணுல ஏதாவது ஒரே ஒரு கண்ணால என்ன நீ பார்க்க மாட்டியாப்பா? எனக்கு கடாட்சம் பண்ணிட்டியா? உன்னுடைய கண்ணை திறந்து என்ன ஒரு க்ஷணம் பார்க்க மாட்டியா முருகா? அப்படி நீ பார்த்துட்டையானா உனக்கு என்ன வரப்போகுது? உனக்கு என்ன அதுல குறை? 12 வச்சுட்டு இருக்கேவனோ, ஒரே ஒரு கண்ணால கொஞ்சம் நீ பாக்குறதுனால உனக்கு என்ன ஆயிட போறது? என்ன பாரு அப்படின்னு கேக்குற. அவ்வளவு சுபாவம் இருக்கே, கருணையான சுபாவம் இருக்கே சுவாமி உனக்கு. அதுதான் சொல்றாரு பாருங்க, தயாசீல காருண்யசீல. அதனால உனக்கு என்ன இழப்பு வந்துட போறது சுவாமி? அதனால உன்னுடைய காருண்ய கடாட்சம் ஒரு துளி என் மேல படட்டம் அப்படின்னு கேட்கிறா சங்கரன். இன்னொரு தடவை சொல்லுவோமா? விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம் தயாஸ்யந்திஷு द्वादश स्वीक्षणेषु मयीष कटाक्ष सकृत्पातितश्चेत् भवेते மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ 16வது ஸ்லோகம் சொல்லுவோம். சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷட்டா. சுதாங்கோத்பவோ மேசி जीवेति श्रद्धा सुधांगोद्भवो मेसि जीवेति श्रद्धा. நம்ம பார்த்து சொல்லுவோம். सुधांगोद्भवो मेसि जीवेति श्रद्धा. जपन् मन्त्रमीशो मुदा जिघ्रते यान्. मन्त्रमीशो मुदा जिघ्रते यान्. जपन् मन्त्रमीशो मुदा जिघ्रते यान्. जगद्भारभृद्भ जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः. जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः. जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः. जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. सुतांगोद्भवो मेसि जीवेति श्रद्धा. जपन्मन्त्रमीशो मुदा जिघ्रते यान्. जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. सुतांगोद्भवो मेसि जीवेति श्रद्धा. जपन्मन्त्रमीशो मुदा जिघ्रते यान्. जगद्भारभृत्यो जगन्नाथ तेभ्यः. किरीटोज्ज्वलेभ्यो மஸ்தகேப்யஹ. இப்ப அழகா சொல்ற, சுத அங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஸ்ரத்தா. அவர் என்ன பண்றாரா, முருக பெருமானை சிவன் தூக்குற சின்ன குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே கார்த்திகை பெண்கள்லாம் தான் குழந்தைய வளர்க்கிறாளாம். அந்த 6 பேரும் சேர்ந்து இந்த முருகனை வளர்த்ததுக்கு அப்புறமா பார்வதி மாதா பார்த்தா, என் குழந்தை ஒண்ணுதானே, இந்த 6 ரூபமா இருக்கே, இந்த 6ஐயும் சேர்த்து ஒரே குழந்தைய ஆக்கணும்னு சொல்லி 6 முகத்துல பிறந்த அந்த குழந்தையும் சேர்த்து கட்டி அணைச்சுண்டாளாம் அம்மாவான பார்வதி. உடனே என்னாச்சுன்னா, இந்த 6 குழந்தையும் சேர்ந்து ஒரே ரூபம், 6 முகமும் மணிமுடி 6ம் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும்னு அப்படி 6ம் ஒன்னா சேர்ந்து 6 திருமுகங்கள் 12 திருக்கரங்களோட முருகன் தோன்றினார். சின்ன குழந்தைதான். அப்ப உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம், இந்த முருகனை அப்படி அள்ளி தூக்கினார். தூக்கி உச்சி முகர்தல்னா என்னன்னா, அந்த குழந்தையோட தலையை அப்படி மூந்து பார்த்து முத்தம் கொடுக்கிறாராம் சிவபெருமான். அப்போ என்கிட்ட இருந்து தோன்றின குழந்தையே நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும்னு அப்பா குழந்தைய ஆசீர்வாதம் பண்றார். சிவபெருமான் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி, என் சக்தியில பிறந்த முருகா,
பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொன்னாராம். அது சொல்றாரு பாருங்க சங்கராச்சாரியாய், சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி, ஜீவனன்னா வாழ வேண்டும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு 6 தடவை மந்திரம் சொன்னாராம். ஜபன் மந்திரம் ஈஷா, ஓம்காரத்தை சொல்லி அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாராம். முதா ஜிக்ரதேயான், அப்பேற்பட்ட அந்த தலை சிவபெருமானாலே உச்சி முகரப்பட்ட அந்த தலை, 6 தலைகள். அந்த 6 தலைகள் எப்படி இருக்குன்னா, அந்த 6 தலைக்கு நமஸ்காரம்னு சொல்ற சங்கரர். நமோ மஸ்தகேபியா, உன்னுடைய 6 தலைகளுக்கும் நமஸ்காரம். அந்த மஸ்தகேபியா 6 தலைகள் எப்படி இருக்கு? கிரீட்டோஜ்வலது, கிரீட்டோஜ்வலேபியா, 6 தலையிலையும் கிரீடம் ஜொலிக்கிறது. ஜகநாத, உலகத்திற்கெல்லாம் நாதனே, தேபியா கிரீட்டோஜ்வலேபியா மஸ்தகேபியா ஜகத்பாரபிருத்யா, உலகத்தோட பாரத்தை அப்படி தலையில தாங்கின்னு இருக்காராம் முருகன். நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றாராம். அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம பாரத்தை எல்லாம் முருகா நீ பாத்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிடலாம். எதுக்காகவும் நம்ம ஒரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு இங்க சங்கரர் சொல்லி தராரு நமக்கு. சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஸ்ரத்தா ஜபன் மந்திரமீஷோ முதா ஜிக்ரதேயான் ஜகத்பாரபிருத்யோ ஜகநாத தேப்யः கிரீட்டோஜ்வலேभ्यो நமோ மஸ்தகேभ्यः, கிரீட்டோஜ்வலேभ्यो நமோ மஸ்தகேभ्यः. இந்த ஸ்லோகத்தோட இன்னைக்கு சத்சங்கத்தை நம்ம நிறைவு பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல இருந்து ஒரு தடவை ஃபுல்லா நான் சொல்றேன், நீங்க என் கூட சொல்லுங்க. பட் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, மானசீகமா சேர்ந்து என் கூட பாராயணம் பண்ணுங்க. இப்ப சொல்லுவோம். ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சதா பால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்ய கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்திஹி ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்ய ஹ்ருதி த்யோததே மே முகான் நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம் மயூராதிரூಢம் மகாவாக்ய கூடம் மனோஹாரி தேஹம் மஹச்சித்தகேஹம் மஹீதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி உவ்யஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமீடே பவித்ரம் பராசக்தி புத்ரம் யதாப்தேஸ்தரங்காலயம் ஞாந்தி துங்காஹ ததைவாபதः சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கிர்நృணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே ஹ்ருத்சரோஜே குஹம் தம் गिरौ मन्निवासे नरायेऽधिरूढाः तदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः स देवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु महाम्बोधितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुहायां वसन्तं स्वभासालसन्तौ जनार्तिं हरन् गुहं तं लसत्स्वर्णगेहे नृणां कामदोहे सुमस्तोम सञ्छन्न माणिक्यमञ्चे समुद्यत् सहस्रार्कतुल्यप्रकाशं सदा भावये कार्तिकेयं सुरेशम् रणध्वंसके मञ्जुलेत्यन्तशोने मनोहारि लावण्य पीयूष पूर्णे मनुष्यत्पदो मे भवक्लेश तप्तः सदा मोदतां स्कन्दते पादपद्मे सुवर्णाभदिव्याभरैर्भासमानां क्वनत्किङ्किनी मेखला शोभमानां लसत्हेमपट्टेन विद्योतमानां कटिं भावये स्कन्दते दीप्यमानां पुलिन्देश कन्या घनाभोगतुङ्गस्तनालिङ्गनासक्त
காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யஹம் தாரகாரேத ஓரஹ ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம் விதௌ க்ளுப்த தண்டான் ஸ்வலீலா திருதாண்டான் நிரஸ்தே பசுண்டான் த்விஷத்கால தண்டான் ஹதேந்திராரிஷண்டான் ஜகத்ரான ஷௌண்டான் சதா தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாஹுதண்டான் சதா சாரதா ஷண்மிருகான் காயதி ஸ்யுஹ சதா சாரதா ஷண்மிருகான் காயதி ஸ்யுஹ சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாः கலங்கைஸ்டஹீனாः ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம் ஸ்புரத்மந்தஹாசைः சஹம்சானி சஞ்சதே கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலாணி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஷசூனோ தவாலோகயே ஷண்முகாம்போருஹாணி விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரௌ தயாஸ்யந்தி ஷுத்வாதசஸ்வீக்ஷணேஷு மயீஷத் கடாக்ஷः சகிருத்பாதிதஸ்சேத் भवेत्ते दयाशीलकानामहानिः सुतांगोद्भवो मेसि जीवेति श्रद्धा जपन्मन्त्रमीशो मुदा जिघ्रते यान् जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः किरीटोज्ज्वलभ्यो नमो मस्तकेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः பாதாதிகேசம் முருகன சங்கராச்சாரியால் இந்த ஸ்தோத்திரங்கள்ல வர்ணிச்சிருக்கார். மேல மேல என்னெல்லாம் ஸ்துதி பண்றாருங்கிறதை நாளைய தினம் நம்ம எல்லாரும் தரிசிப்போம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியையும் ஆதிசங்கர பகவத் பாதாளையும் போற்றி இந்த சத்சங்கத்தை இன்றைய அளவிலே நிறைவு பண்ணுகின்றேன். ஸ்கந்த சஷ்டியோடைய எல்லா 6 படை வீடுகளையும் நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க. அதே மாதிரி இந்த சுப்பிரமணிய புஜங்கமும் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்து முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டும்னு பிரார்த்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா.